பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினாலே எலும்பு பிரகாஷ் யூடியூப் சேனல் மூலமா உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். சங்கீதம் 1:3, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து. தேவனுக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தையானது ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு தேவன் சொல்லுகிறது பாருங்க. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருமே அவங்க காலத்துல இருக்கும். நம்ம என்ன நினைக்கிறோம், என்னால எந்த யூஸ் இல்லையே, எந்த பயனும் இல்லையே, என்னால எதுவுமே செய்ய முடியலையே நம்ம நினைக்கிறோம். ஆனா இது நம்முடைய காலமா இருக்கு, நம்ம கனி கொடுக்க வேண்டிய காலமா இருக்கே அப்படின்றது ஒவ்வொருடைய இருதயத்திலும் இது பதிய வேண்டிய ஒரு காரியமா இருக்கு. தேவன் எதிர்பார்க்கிறது நம்மிடத்திலிருந்து கனி. அப்போ நம்மள ஒரு மரமாய் தேவன் பார்க்கிறார். அப்ப இந்த மரமானது நாம் ஒவ்வொரு நாளும் கனிகளை கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டும். கனி தருவதற்கு பணமோ பொருளோ பொண்ணோ சொத்தோ தேவையில்லை, வயசு கூட தேவையில்லை. கனி கொடுப்பதற்கு நாம் எங்கு இருக்கிறோம் என்பதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு மரம் எப்படி நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு இருக்கோ அந்த மரம் தான் கனி தருகிற மரமா இருக்கும். அது போலதான் நாமும் ஆண்டவருடைய சமூகத்துல அவருடைய பிரசனத்துல நாம் நிலை நிற்கும் பொழுது கனியுள்ள ஒரு வாழ்க்கையை நம்மளால கொடுக்க முடியும். கனிகள் அப்படின்னாலே நம்மளுடைய குணாதிசயங்களா இருக்கலாம், அல்லது ஆலோசனைகளா இருக்கலாம், நம்ம நடந்துக்கிற விதமா இருக்கலாம். இப்படிப்பட்டதான கனிகளை நாம் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்மளுடைய பிள்ளைகளுக்கா இருக்கலாம், அல்லது கணவருக்கோ மனைவிக்கோ பேரண்ட்ஸுக்கோ பெற்றோர்களுக்கோ நாம் எப்படிப்பட்ட ஒரு கனியை நாம் கொடுக்கிறோம் என்பதுல நாம் கவனமா இருக்கணும். நம்ம கொடுக்கிற கனியானது அவங்களுடைய வாழ்க்கையை எந்த விதத்துல நடத்துகிறது என்பதுல நாம் அறிந்திருக்க வேண்டும். வேதத்துல கூட ஆதியாகமம் 3:6 பார்க்கும் பொழுது ஏவாள் ஆதாமுக்கு அந்த கனியை கொடுக்கும் பொழுது இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டதை பார்க்கிறோம். அப்ப அவங்களுடைய பிரசனத்தை அவர்கள் இழந்ததை நம்ம வேதத்துல பார்க்கிறோம். எப்படிப்பட்ட கனிகள் ஆலோசனைகளை நம்ம கொடுக்கிறோம், நம்மை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு, நம்மை நம்பி இருக்கிறவங்களுக்கு நம்ம எப்படிப்பட்ட கனிகளை கொடுக்கிறோம் என்பதுல நாம் அறிந்திருக்க வேண்டும். கலாத்தியர் 5:22 பார்க்கும் பொழுது அந்த கனிகள் 9 வகையான கனிகளை நம்ம பார்க்கிறோம். நம்ம அன்பு என்ற கனி, பொறுமை என்ற கனி, இச்சை அடக்கம் என்ற கனி, சாந்தம், இப்படிப்பட்ட 9 கனிகள் இருக்கு. இப்படிப்பட்டதான கனிகளை நம்மளுடைய குடும்பத்துல நாம் வெளிப்படுத்துகிறோமா என்பதுல நாம் ஞானமா நடந்து கொள்ள வேண்டும். நம்ம கொடுக்கிறதான அந்த கனிகள் மூலியமா உறவுகள் பிரியுதா, இல்ல உறவுகள் சேர்க்கப்படுதா, குடும்பங்கள்ல பிரச்சனைகள் வருகிறதா, அல்லது சமாதானம் உண்டாகிறதா என்பதுல நாம் கவனமா இருக்கணும். தேவன் எதிர்பார்க்கிற கனியை நாம் கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும். கனிகள்னாலே பாத்தீங்கன்னா ஒண்ணு நம்மளுடைய உயிரை எடுக்கக்கூடிய ஒரு கனியா இருக்கு, இன்னொரு கனி பாத்தீங்கன்னா நல்ல கனி. அது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஜீவனை கொடுக்கிறதா, அல்லது புத்துணர்ச்சி கொடுக்கிறதா, ஒரு எனர்ஜி கொடுக்கிற கனிகள் கூட இருக்கு. அப்போ நம்ம மற்றவர்களுக்கு, ரட்சிக்கப்படாதவர்களுக்கு எப்படிப்பட்ட கனிகளை நாம் எடுத்து சென்று கொண்டு போய் கொடுக்கிறோம் என்பதுல நாம் நிதானமா இருக்கணும். தேவன் எதிர்பார்க்கிற அந்த நல்ல கனிகள், நல்ல குணங்கள் நம்மிடத்துல இருந்து வெளிப்படுகிறதா, அதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரமாய் ஆவிக்குரியவர்களாய் ரட்சிக்கப்பட்டவர்களாய் நாம் நிலை நிற்கும் பொழுது தேவன் நம்முடைய கனியின் மூலமாய் அவர் மகிமைப்படுகிற தேவனாகவும் அவர் மகிழ்கிற தேவனாகவும் இருக்கிறார். வேதத்துல பார்க்கிறோமே, ஏவாள் எப்படிப்பட்ட கனியை கொடுத்தார் என்பதுல நாம் அப்படிப்பட்டதான கனியை நாம் கொடுக்க கூடாது. ஒருபோதும் ஒரு ஆவிக்குரிய மனிதனுடைய அந்த காரியங்களை உடைக்கிற அளவுக்கான கனிகளை நம்ம கொடுக்க கூடாது. தேவனுக்கு அன்பானவர்களே, நாம் கனியுள்ள ஒரு வாழ்க்கையை நம்மளுடைய காலத்துல, இது நம்மளுடைய காலமா இருக்கு, நாம் கனியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். நாம் எப்படிப்பட்ட கனியை கொடுக்கிறோம் என்பதுல கவனமா இருக்கணும். தேவன் பிரியப்படுகிற விரும்புகிற கனியை கொடுத்து அவருடைய நாமத்தை ஒன்றிய நாம் மகிமைப்படுத்துகிறவர்களா இந்த பூமியில வாழ கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.